உலக தமிழ் நெஞ்சங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த விபி கொண்டாட்டம். நீங்க எதிர்பார்த்தீங்களா? நீங்க தான் எதிர்பார்த்தீங்களா? நான் எதிர்பார்த்தேன் இந்த வாரம் அது இது சீசன் 3 வரும் அப்படின்னு. அதுக்கு பதிலாக இது வருது. அடுத்த வாரம் ஏதாவது வருமோ அப்படின்னு நினச்சேன். நல்ல வேலையாக அது எதுவே வருது. 31ஆம் தேதியிலேருந்து மதியம் 1:30 மணிக்கு. ஆமா, எப்பவும் சண்டேஸ்ல வரமாட்டீங்க, இன்னைக்கு என்ன புதுசா? அது ஒன்றும் இல்லை, சினிமா அப்டேட் சம்மந்தப்பட்ட விக்கிஸ் வியூ அப்படிங்கிற யூடியூப் சேனலும் கேம்ஸ் சம்மந்தப்பட்ட சாம்பியன் செல்ஃப் அப்படின்னு ஒரு சேனலும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதுக்கு சப்போர்ட் பண்ண வாங்கன்னு அழைப்பு விடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். இப்படி தான் நம்ம சண்முக அண்ணாச்சியுடைய கடைசி தங்கச்சி கனியில் அது வயசுக்கு வந்ததுக்கு முறை செய்யறதுக்காக முத்துப்பாண்டியை கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் அவர் வரமாட்டேன்னு மறுத்துட்டாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு? சடங்கு சம்பிரதாயத்தெல்லாம் சீரியலில் மீறிட முடியுமா? அதுவும் ஜீ தமிழ் வேற. அதான் ரத்னாவுடைய லவ்வர் வந்துட்டார். வரும்போது இவருக்கு பதில் இவர் அப்படின்னு கார்டு போட்டாங்க. ஆமாம், இது வரைக்கும் வெங்கடேஷ் கேரக்டரில் சந்தோஷம் பார்த்தோம்ல, இனிமே அந்த கேரக்டரில் அஜய் பரத் காண கிடைப்பார். இவர் இப்போ ஜீ தமிழில் சண்டைக்குழி சீரியல்லையும் நடிச்சுக்கிட்டு இருக்கார். இந்த அண்ணா சீரியலில் இன்னும் 2 பேர் நியூ என்ட்ரி ஆக போகிறாங்க. அவங்க யாருன்னு தெரியும், என்னவா வர போகிறாங்கன்றதை தெரிஞ்சுட்டு சொல்கிறேன். இந்த வீடியோவில் அங்கங்கே நான் டப் பண்ண மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேனே, இந்த விஷயத்தை நான் ரொம்ப ஆர்வமாக பண்ணது இந்த சன் டிவி மீனா சீரியல் லான்ச் ஆன அன்னைக்கு. இந்த வாரம் அந்த சீரியல் 200 எபிசோட கடந்திருக்கு. இப்படி நான் வாரம் சொல்லாமல் விட்ட செய்திகளெல்லாம் தொகுத்து சொல்ல மறந்த செய்தி அப்படிங்கிறத சுருக்கி எஸ்எம்எஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சியாக பண்ணலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு அப்படியே இந்த ஃப்ரீ டைம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்திடுங்க.